மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன். இன்றைக்கு அந்த கொடுக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆசீர்வாதங்களை எண்ணி நம்பிக்கையுடனே முன் செல்லுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம செய்தி கொடுக்க போகிறோம். ஆசீர்வாதங்களை எண்ணி நம்பிக்கையோடு நம்ம முன் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம ஒரு செய்தியை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். 2025 எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? உண்மையாக சொல்லுங்கள். ஆமேன். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, 2025 1ஆம் தேதியோ அல்லது 2024 டிசம்பர் 31ஆம் தேதியோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேளை குடும்பமாக அல்லது தனிமையில் அல்லது கணவன் மனைவியாக நீங்கள் உட்கார்ந்து 2025 எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே? ஏன்னா 2024 நீங்கள் ஒரு சில பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகளில் மத்தியில் வந்திருப்பீங்க. அப்போ அந்த டிசம்பர் மாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டை கொடுக்க போகிறீங்க 2025, அந்த ஆண்டு எங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அந்த ஆண்டு எங்களுக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 1ஆம் தேதியோ அல்லது அதற்கு முந்தின ஆண்டு 31ஆம் தேதியோ நம்ம உட்கார்ந்து நினைத்து கொண்டு இருந்திருப்போம். அப்படி தானுங்களே? நம்ம இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அது அமையும். இந்த வருஷம் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். நம்ம நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு இருப்போம். நம்முடைய சபை ஒருவேளை நம்முடைய சபை நல்லா வளர்ந்துருக்கும், ஆத்துமாக்கள் வந்திருப்பாங்க, நம்ம நல்ல பூரணமாக மனமகிழ்ச்சியாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் நினைத்து தான் இந்த 2025 ஆரம்பித்து இருப்போம். அதே நேரத்தில் 2025 1ஆம் தேதியும் சரி, 2024 31ஆம் தேதியும் சரி, வரப்போகிற இந்த புதிய ஆண்டில் இந்த பழக்கங்களை நான் விட்டுறணும், இதெல்லாம் நான் விட்டுறணும். சிலர் நினைப்போம், நான் கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்கணும், இல்லை நான் அதிகமாக வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி, அல்லது நான் இந்த மாதிரி காரியங்களை செய்யணும், இப்படி செய்யணும், அல்லது என்னோடய குடும்பத்துக்காக இந்த முயற்சிகளை செய்யணும், அல்லது என்கிட்ட ஒரு சில பழக்கங்களுக்கு அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். நான் உள்பட எல்லாருமே செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து 2024 டிசம்பர் 31 அல்லது ஜனவரி, இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியோ நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கலாம், நடந்து இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் ஒரு சில காரியங்களை விடணும்னு நினச்ச பழக்கங்கள், அல்லது நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யணும்னு நினச்ச அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கலாம், செய்து இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததில் சிலருக்கு 10% நடந்திருக்கலாம், சிலருக்கு 50%, சிலருக்கு ஒரு 90% காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதற்கு மாறாக இந்த ஆண்டு ஒரு சில இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும், ஒரு சில துக்கங்கள் வந்திருக்கும், ஒரு சில சோதனைகள் வந்திருக்கும், ஒரு சில பாடுகள் வந்திருக்கும், ஒரு சில வேதனைகள் வந்திருக்கும், ஒரு சில புறக்கணிப்புகள், ஒரு சில நிராகரிப்புகள் வந்திருக்கும், ஒரு சில பண நஷ்டங்கள் வந்திருக்கும், ஒரு சில குடும்பத்தில் சில இழப்புகள், யாரோ நம்ம இழந்து இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணத்தின் மூலமாக யாரோ இழந்து போயிருக்கலாம், உறவுகளை இழந்து போயிருக்கலாம். இப்போ நீங்கள் தேவ சபையில் நீங்கள் ரொம்ப மும்புறமாக நீங்கள் உண்மையாக தேவ சபையில் இருக்கும்போது ஒரு சில ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் நம்மளை விட்டு விலகி போயிருக்கலாம். இதை எல்லாமே நீங்கள் 2024 நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. ஜனவரி 1 நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. பாருங்கள், அப்போ நீங்கள் 2024 எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்ச காரியங்கள் 2025 நடக்காமல் போயிருக்குது. எது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது இந்த 2025 நடந்து இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை எண்ணி பார்த்து நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு அடுத்த வருடத்துக்குள்ளே போகிற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். சில நேரங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் அழுது இருக்கிறீங்க, நான் அழுது இருந்திருக்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நான் நார்மலாக பேசுகிறேன், இது சாதாரணமாக எல்லார் வாழ்க்கையில் வருது தான். சில நேரங்கள் வேதனைகள் உங்களை மூடிக்கொண்டு இருந்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் மறித்தே போய்விடுவோமோ என்று சொல்லி நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. சில நேரங்களில் அதை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப உயிரோடு வராததான் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. சில நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். தலையணையை நீங்கள் நினைத்து இருப்பீங்க. இருதயத்தை பாருங்கள், அப்படியே நம்மளுடைய இருதயத்தை எடுத்து வெளியே வச்சு காலால் நசுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த 12 மாதங்களில் ஒரு நாளாவது இருந்திருப்போம் தானே? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பதில் இல்லாத ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குது தான்.
கண்ணீர் விட்டு இருந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு தான். கணவன் கிட்ட கூட சொல்ல முடியாமல், மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாமல், பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாமல், நம்ம தனிமையில் வருத்தப்பட்ட அந்த நேரங்கள் அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது தான். இப்போது நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்து இருக்கிறீங்க. எதற்காகன்னு சொன்னால், இவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தோம், இவ்வளவு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தோம், நீங்கள் இன்னும் உடைந்து போகாமல் இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் இன்னும் கைவிடப்படாமல் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் அழிந்து போகாமல் இருக்கிறீங்க. உங்களுடைய மேலே நான் வைத்த என்னுடைய கிருபையை நான் விட்டு விலகாமல் இருக்கிறேன். அதை நினச்சி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ 2025 நான் கூட சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நாளும் இப்போ புதுசாக வந்து உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நோட்டு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடையில் போய்ட்டு ஒரு 50 சாந்திம் தான் ஒரு நோட்டு, அதை வாங்கிட்டு வந்து மேலே டாப்பில் ஜனவரி 2025ன்னு போடுங்க. 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்கும், அதை எழுதுங்க. ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கும், அதை எழுதுங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும், எழுதுங்க. தேதியை போடுங்க, டைமை போடுங்க. அல்லது நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட ஏதோ பேசி இருக்கலாம், உங்களை அவர் உணர்த்தி இருக்கலாம், உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை நான் செய்ய போகிறேன்னு வாக்கு கொடுக்கலாம். தேதியை போடுங்க, நேரத்தை போடுங்க. ஆண்டவரை நான் ஜெபிக்கும் போது எனக்கு இதை சொன்னீங்க, எழுதுங்க. ஒரு உங்கள் வாழ்க்கையில் துக்கம் எழுதுங்க, ஒரு சந்தோஷம் எழுதுங்க, ஒரு நன்மை எழுதுங்க. ஏதோ ஒன்று இழந்தீங்க எழுதுங்க, ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டீங்க எழுதுங்க. எழுதி வச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த மாதத்தினுடைய முடிவில் கடந்த ஒரு மாதத்துக்காக நன்றி செலுத்துகிற நேரத்தில் பாருங்கள், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது நன்றி, இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது நன்றி, இவ்வளோ இழப்புகள் என் வாழ்க்கையில் இருக்குது, ஆனாலும் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் நன்றி செலுத்த முடிக்கும் உங்களுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கேன், நன்றி செலுத்துங்க. அப்போ அதுக்காக நான் தூங்கி எழுந்தேன், பல்லு வளர்க்குறேன், குளித்தேன், இன்றைக்கி தோசை சுட்டோம், இன்றைக்கி இட்லி சுட்டோம், அது ஏதக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு புக்கு பத்தாது, இவ்வளோ ஒரு புக்கு தேவை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மையானாலும் தீமையானாலும் இழப்பானாலும் ஆசீர்வாதமானாலும் அதை எழுதி வையுங்க. காரணம், அப்படி எழுதப்பட்டது தான் இந்த பைபிள். அது அன்றைக்கி எழுதப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கி பைபிள் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் எழுதி வச்சதை உங்கள் தலைமுறை ஒரு நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது, அப்படியா எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்களா, இவ்வளோ ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறாங்களா, அப்போ இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ அவங்க ஆராதித்த கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நம்ம வாழ்க்கையில் நம்மளை நடத்தி கொண்டு வந்த தேவனே நினைப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நான் 2006 அப்போது ஒரு நோட்டு வாங்கி முதல்ல இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், எரேமியா புத்தகத்தை வாசித்து பார்த்து கொண்டு இருக்கும்போது, இல்லை அது வசனம் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புத்தக சொல் எடுத்து நீ அதை நீ இதை எழுதுன்னு சொல்கிறாரு, எழுதி வைன்னு சொல்கிறாரு. அப்போ நான் பார்த்தேன், என்ன இது நடக்க போகிறத எழுதி வைக்கிறாருன்னு சொன்னால் நம்ம நடந்ததை எழுதலாமே அப்படின்னு சொல்லி 2006 நான் நினைக்கிறேன், ஞாபகம் சரியாக இருந்தால் எழுத ஆரம்பித்தேன். நேற்று முந்தா நாள் அப்படி வரைக்கும் எழுதி நிற்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் எழுதுவேன், ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் போதும். அப்போ அதை நீங்கள் எழுதி வச்சு பார்க்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், நன்றி செலுத்தணும்னு சொன்னால், இப்போ உங்களை நன்றி செலுத்த சொன்னால், ஆண்டவரே எனக்கு வீடு கொடுத்தீங்க, எனக்கு வேலை கொடுத்தீங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன், நல்லா இருந்தேன், நன்றி ஆண்டவரே, கடன் பிரச்சனை தீர்ந்தது, கார்த்து வித்தால் வந்தது, எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், இதை தான் நம்ம சொல்லி நிற்போமே ஒழிய, ஆண்டவரே அன்னைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனதில்லை, அதுக்காக உமக்கு நன்றி, இந்த தீமை என்னுடைய வாழ்க்கையில் வந்ததில்லை, அதுக்காக நன்றி, இந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததில்லை, அதுக்காக நன்றி, ஒரு இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் வந்ததில்லை, அதற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உபத்திரவும், அந்த இழப்பு, அந்த பாடுகள், அந்த வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு எனக்கும் ஒன்றே ஒன்று தான் கற்றுக் கொடுக்குது. என்னன்னு சொன்னால், தேவன் உங்கள் கூட இருக்கிறார். கரெக்டில் எல்லாம் தட்டுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உபத்திரவ நேரத்தில் நீங்கள் செத்து போக நினச்சிங்க, அந்த வேதனை நேரத்தில் நீங்கள் அவ்வளோதான் நினச்சிட்டிங்க, அந்த பாடு வந்தபோது இனி எதிர்காலமே இல்லைன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகளிலிருந்து அது உங்களுக்கு தெரியாமலேயே தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்தார்ல. அப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் தனிமையில் இருந்த அந்த நேரத்துலையும் உங்களை விட்டு விலகாமல் உங்கள் தேவன் உங்கள் கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்தபடினால இந்த 2025 வருஷத்தில் 28ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் நீ உடைந்து போகாமல் இருக்கிற. மகனே மகளே, சகோதரனே சகோதரி, நீ விழுந்து போகாமல் இருக்கிற. உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் வீட்டு வாசலில் நின்று எப்போ நீ விழுந்து போவ?
எப்போ நீ பின்வாங்கி போவ, எப்போ நீ வந்து முறிந்து போவ, எப்போ நீ அழிந்து போவ, நாங்கள் எல்லாம் சிரிப்போம் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிய மணிக்கு இந்த 2025 தேவன் உங்களையும் என்னையும் நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி. ஆமென். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியில தேவன் நம்ம நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடையில தட்டுங்களேன். ஏன் தெரியுங்களா? அவர் ஏன் உங்களை நிற்க வச்சாருன்னு சொன்னா, இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்தாரு இல்ல, அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, ஏன் நீங்க உடைஞ்சு போகல? ஏன் நீங்க வந்து முறிஞ்சு போகல? ஏன் நீங்க விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகல? ஏன் நீங்க சபை கூடுதலை விட்டு நீங்க பின்வாங்கி போகாம இருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். சங்கீதம் 66ல் 10-12 உள்ள வசனங்கள் சொல்லுது. ஒருத்தங்க முடிஞ்ச வாசிங்க. சங்கீதம் 66 10-12, கொஞ்சம் பெரிய வசனம். ம் ஆமா, இந்த வசனத்தை ஒரு தடவை பார்த்துட்டு உங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்கன்னா இந்த வசனத்தில் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குதான்னு பாருங்கள். ஒரு சோதனை காலத்தில் நீங்கள் இருந்தீங்களா? வசனம் சொல்லுது பாருங்கள். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்போ நீங்கள் கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீங்க, எத்தனை முறை நீங்கள் சோதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, எத்தனை முறை உபத்திரவத்தின் குகைக்குள்ளே நீங்கள் போயிட்டு அது தாங்க முடியாமல் புலம்பி அழுது இருக்கிறீங்க, கண்ணீர் வடித்து இருக்கிறீங்க. எத்தனை முறை உங்கள் மேலே ஒரு பெரிய பாரம் வந்து உங்களை அழுத்தினதை போல் நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்க. எத்தனை முறை மனுஷங்க உங்கள் தலை மேலே ஏறி போயிருக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த சூழ்நிலைகள் எங்கே, அந்த காலம் எங்கே, அந்த தேதி எங்கே, அந்த நேரம் எங்கே? இது எனக்கு எட்டாத கனியா போல ஆயிடுமோ, ஐயோ அவ்வளோதானா என் வாழ்க்கை அப்படின்னு அன்னைக்கு அழுதிங்களே. இன்னைக்கு எங்கே அந்த வாழ்க்கை, அந்த நாள் எங்கே, அந்த கண்ணீர் எங்கே? அந்த வசனம் சொல்லுது, இப்போ எங்களை எங்கே கொண்டு வந்துக்கிறீங்களா? எங்கே கொண்டு வந்துக்கிறாரு இப்போ ஆண்டவர்? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செழிப்பை காண்பிப்பதற்காக ஒரு சில உபத்திரவங்களை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒரு சில வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒரு சில சோதனைகளுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். ஒரு சில நேரத்தில் நம்மை அடிக்கிறார். நம்முடைய எதை சொன்ன இருதயத்தை அப்படி எடுத்து யோசனை பண்ணி பாருங்களேன். அது நம்ம சொன்னால் புரியாது. அந்த நேரத்தில் ஒரு துக்கம், நம்மள சொல்லுவாங்க துக்கம் தொண்டையை அடையிறது. இந்த தொண்டையே கிடையாது. துக்கம் நம்மளுடைய ஆத்மாவை நெருக்கும் பொழுது உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வராதுங்க, கண்ணீர் தான் வரும்ல. அது எங்கே அன்றைக்கி இருந்தது? எங்கே அன்றைக்கி? இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தீங்களே, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்களே, இன்றைக்கி சிரிச்சுன்னு இருக்கிறீங்கல்ல, அப்போ அது எங்கே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு அது நடந்தது, நான் உன் கூட இருந்தேன், உன் கூட இருந்து நான் உன்னை காப்பாற்றி உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவதற்காக நான் உன்னை ப்ரிப்பரே பண்ண, நான் உன்னை ஆயத்தப்படுத்தினேன். அந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரலன்னு சொன்னால் இந்த செழிப்பான இடத்த நீ புறக்கணிச்சிடுவ, அந்த செழிப்பான இடத்துக்குள்ளே நீ போக மாட்ட. எவ்வளோ பாரம் தெரியுமா? இப்போ 2025 நம்ம கவனிங்களேன். இந்த ஆண்டு அன்றைக்கி நான் பேசும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படி போயிடுச்சான் 2025 எப்படிங்களா இப்படி போயிடுச்சான். உண்மைதான். இப்போ தான் ஒரு ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடின மாதிரி இருக்குதுல்ல, ஒரு நாள் எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு பாருங்க. அப்படின்னு சொன்னால் வரப்போகிற 2026 அவ்வளோ வேகமாக ஓடிடும். ஆனால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவ்வளவு வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய தேவன் உங்கள் கூட, என் கூட அவர் இருக்கிறார். நல்லா கரைகளை தட்டுங்களேன். உங்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் உங்களை உபத்திரவத்தின் குகைக்குள்ளே நடத்தி கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளை உங்கள் வாழ்க்கையில் வந்ததுங்க இல்லை, அந்த சூளைக்குள்ளார நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, உங்கள் கூட தேவனும் இருந்தார். அல்லேலூயா. தவறு பண்ணது என்னமோ நான் தான், தவறு பண்ணது என்னமோ நாம தான். ஆனால் நம்ம தவறுக்கான ஒரு துன்பத்தின் பாதையில் நம்ம கூட தவறே செய்யாத, பாவமே செய்யாத தேவன் நடந்து வந்தார் இல்லை. அதுதாங்க 2025 நீங்கள் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். இந்த 2025 அப்படி சொல்லுவாங்க, ஐயோ நான் நெருப்பில் இருந்த மாதிரி இருந்தேன் சொல்லியிருக்கிறீங்களா? நான் என்னை தூக்கி நெருப்பில் போட்ட மாதிரி இருந்தேன்.
சொல்லியிருக்கிறீங்களா? ஐயோ, அப்படியே என் தண்ணி அப்படியே வெள்ளம் போல வந்து என் தலை மேலே போன மாதிரி இருந்துச்சு, திக்கு முக்காடி போயிட்டேன், மூச்சு முட்டி போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரில. சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறீங்க தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொன்னல அந்த இடத்துல இருந்து தான் நான் உன்னை காப்பாற்றினேன். ஆமென். யோசனை பண்ணி பாருங்க, அந்த வெள்ளம் போல சத்துரு வந்து உங்கள் மேலே தண்ணியை ஊற்றி ஒரு 2 3 4 செகண்டுக்குள்ளார நீங்கள் இல்லை, இந்த சாட்சி சொன்னேன்னு தெரில. நான் சவுதியில் நான் இருந்தபொழுது என்னுடைய ஓனர் வீட்டில் எனக்கு ஒரு வீடு இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளார, அது வீடுன்னா பெரிய பங்களா மாதிரி இருக்கும். அந்த பங்களாவில் எனக்கு ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் நான் இருந்தேன். அப்போ நான் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் கவனிங்களேன், அந்த வீட்டில் பெரிய பிசின் இருக்கும், நீச்சல் குளம் இருக்கும். அப்போது அவங்கெல்லாம் குளிக்க போகும்போது அந்த அந்த இடத்தையே அப்படி மூடி விட்ருவாங்க, நம்ம யாரும் போக முடியாது, அவங்க குளிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேட்கும், பசங்க குதிக்கிறது ஆசை. நம்ம முன்ன பொண்ணெல்லாம் அந்தமாரி சினிமாவில் தானே பார்த்துருக்குறோம் நீச்சல் குளத்தெல்லாம். அப்போ நான் ஒரு நாள் தீர்மானித்தேன், நம்ம ஒரு நாளைக்கு குளிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்து அவங்க குடும்பமாக எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வரத்துக்கு 2 நாள் ஆகும், வீட்டெல்லாம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அதெல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ ஃப்ரீ ஆனேன்னா ஒன்றா நான் என்ன பண்ணேன், சாயங்காலம் ஒரு 4 மணி போல் பார்த்தேன், வீட்டில் யாரும் இல்லை. கூட இருக்கிற பசங்களாம் எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஓனர் இல்லாட்டினாக்கா அவங்க கொஞ்சம் சுற்றிலாம் பார்க்க போயிடுவாங்க. அப்போ நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன், யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆசை, இன்றைக்கி நம்ம போயிட்டு இறங்கிடுவோம், அந்த நீச்சல் குளத்தில் இறங்கிடுவோம், சூப்பராக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், முதல்ல அந்த நீச்சல் குளமே இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ முதல்ல இறங்கும் போது கால் இங்கே தான் இதெல்லாம் இருந்துச்சு, கண்ணுக்கால் வகையிலாம் தண்ணி இருந்துச்சு. இதான் உங்களுக்கு நீச்சல் குளம், பரவாயில்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்த அடி எடுத்து வச்சேன். ஓகே, இடுப்பு வரைக்கும் வந்துச்சு, பரவாயில்ல, நம்ம நீந்தலாம் இப்படி செஞ்சால் நீந்திடும்பொழுது நினச்சின்னு அடுத்த அடி எடுத்து வச்சேன்ல, அவ்வளோதான், உள்ளே போயிட்டேன். இதில் ஒன்றும் பிரச்சனை, எனக்கு நீச்சல் தெரியாது. ஆமாம், நீச்சல் தெரியாது, வாழ்க்கையில் நீச்சலே கற்றுக்கிறது கிடையாது. உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே எப்போதும் எனக்கு எங்கள் அம்மா தான் வருவாங்க, இப்பயும் அப்படி தான். இப்போ இல்லை, அப்போது அந்த ஊந்த உடனே நினச்சிட்டேன் செத்துட்டோம், அவ்வளோதான். இல்லை அப்போவும் ஆமாம், போயிட்டு ஒன்றும் தெரில, அப்படியே கண்ணுக்கு முன்னாடியில் அப்படியே நினச்சிட்டேன் சாவ போகிறேன், அவ்வளோதான். லாஸ்ட் மினிட், ஏன்னா மூச்சு நல்லா தண்ணி குடிச்சிட்டேன், மூக்கில் தண்ணி ஏறிடுச்சு, நினச்சிட்டேன் நான் செத்தே போயிட்டேன். நினைக்கும் போது உண்மையாக சொல்கிறேன், பலிபீடத்துலேருந்து என் கையை பிடிச்சி யாரோ தூக்கி, அந்த கட்டை இருக்கும் ஆழமகத்தில், அந்த கட்டை மேலே இந்த கையை தூக்கி, இப்போ இதான் கட்டை, அந்த கட்டை மேலே இப்படி கையை தூக்கி இப்படி யாரை வச்சிட்டாங்க. வச்சோன்னே உயிருக்கு போராடிக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அடுத்த கையை தூக்கி வச்சுட்டு அப்படியே நவுந்து வந்து பார்த்தா அந்த படிக்கட்டு மாரி ரொம்ப தூரத்தில் இருக்குது. போய் அப்படியே நவுந்து போய் படிக்கட்டு ஏறி போயிட்டு மேலே போய் அந்த மொழியில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற யாருமே காணோம். சத்தியமாக சொல்கிறேன், யாருமே காணோம். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஆவியாக வந்திருக்கிறேன்னா, நான் செத்து போய் வந்திருக்கிறேன்னா, செத்துட்டு ஒருவேளை ஆவியாக வந்து உட்காந்துக்கிறேன்னா, என் பணம் ஏதோ பாடியெலாம் உள்ளே கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த நீச்சல் குளத்தை சுற்றி வரேன். எங்காவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பாடி மேலே வந்துடும்ல. அப்போ நம்ம வந்து இப்போ ஆவியாக இருக்கிறோம், அந்த பாடி தான் மேலே இருக்குது. பார்க்குறேன் யாருமே இல்லை, பேசுறதுலாம் எனக்கு கேட்குது, கார் போத்தா சவுண்டு கேட்குது. அப்போ என்ன பண்ணுறேன், ஏஞ்சிச்சு அப்படியே அரைக்காய்ச்சலை போட்டுன்னு ஓடி அவன் பேரை கூப்பிட்றேன், இவன் பேரை கூப்பிட்றேன், 2 ஷில்லங்கன்ஸ் இருப்பாங்க, அவங்க பேரை கூப்பிட்றேன், யாருமே காணோம். வந்து பார்க்குறேன் அந்த பெரிய கேட்டு மூடி இருக்குது, பெரிய பூட்டு போட்டு இருக்குது, நான் திறந்துன்னு போக முடியாது, யாருமே காணோம். நான் திரும்ப வந்து பார்க்குறேன், சரி என்னை காப்பாற்றுன்னு ஒரு நடந்து போயிருப்பார்ல தண்ணியில், யாருமே இல்லை. இன்னையும் வரைக்கும் யார் என்னை காப்பாற்றுறதுன்னு தெரியல. ஆனால் அது தேவன் தான் காப்பாற்றுறேன். ஏன் தெரியுங்களா, அவர் சொன்னார், நீ எனக்கு வேணும். அல்லேலூயா. பாருங்கள், உண்மையை இது நான் ஈஸியாக சொல்லிட்டேன், டைம் இல்லாதனால. அன்றைக்கி நான் செத்தே போயிட்டேங்க. என் வாழ்க்கையில் நான் 2வது முறை செத்து 3வது முறை செத்து உயிரான நாள் அன்றைக்கி தான். அப்போ எனக்கு சாவே கிடையாது. உண்மைதாங்க, அந்த நீச்சல் குளத்தில் அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டேன், என் வயிறெல்லாம் நான் திரும்ப வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. அவ்வளோ தண்ணி உள்ளே இருந்துச்சு, நாத்தம் தண்ணி. அது எப்படி காப்பாற்றுனாங்க? அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஈஸியாக, அது ஈஸியாக வந்துடும். ஆனால் நேற்று நீங்கள் போகும்போது உங்கள் கால் தடிக்கு நீங்கள் கீழே விழ வேண்டியது இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரோட்டில் போயிருக்கும்போது ஒரு கார் உங்களை மோத வேண்டி வந்திருக்கும்,
உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் யாரோ ஒருத்தவன் ஒரு பெரிய வியாதியஸ்தான் அந்த பஸ்ஸில் போயிருப்பான். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த பஸ்ஸில் உட்காந்துருப்பீங்க. அந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு தூக்கி விட்டது நான் தான். காரணம், நீ என்னை அறியாமல் இருந்தாலும் நீ என்னை அறிந்து கொள்ளுவ, நீ எனக்காக ஓடுவ, எனக்காக நிற்ப என்று எனக்கு தெரியும். அதனால் நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அதனால தான் தாவீது சொல்றார், என்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து காப்பாற்றினவர். ஆமென். அப்போ அதுதான் நம்மளுடைய தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்குல நீங்களும் நானும் நடந்து போயிருக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அங்கே நீ இருந்தல்ல, அங்கே இருந்து தான் உன்னை இலைப்பாறுதல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன். காரணம், நீ அங்கே தான் அந்த பழைய சூழ்நிலையை நீ நினச்சி பார்த்து நன்றி செலுத்துமா. பாருங்க, கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். என் பிள்ளைங்கிட்ட கூட சொன்னால் தெரில, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்லியிருப்பேன். அதை இப்போ சொல்கிற அளவுக்கு அது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாளாக இருக்குது. நான் குழந்தையில 3 வயசுலேயே செத்து போக வேண்டிய, செத்தே போயிட்டேன். டாக்டரால் டிக்ளேர் பண்ணப்பட்டேன், நான் செத்து போயிட்டேன்னு டாக்டர் சொன்னார். அதே மேலே ஒரு தண்ணியில் ஊந்து தான் செத்தே போயிட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ தண்ணி தான் எனக்கு ஜீவன். இப்போ எனக்கு தண்ணி தான் ஜீவனாக மாறிடுச்சு, ஜீவ தண்ணீர். ஆமென். ஓகே, பாருங்க, எனக்கு ஒரு 3 வயசு நம்ம பொடிமாசு ஒருத்தர் இருப்பார். எங்கே இருக்கானா? இருக்காரா? அவர் வயசு தான். நம்மள அண்டான்னு சொல்லுவோம், தெரியுங்களா? அண்டா பித்தளை அண்டா இருக்கும். எங்கள் மாமாக்கள்லாம் அந்த காலத்தில் ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கே வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்ம வீடுகளில் பெயிண்ட்லாம் அடித்து மேலே வந்து கொட்டாலாம் போடுவோம், மெத்த மேலே கொட்டாலாம் போட்டு செய்வோம். அப்போ அந்தமாரி கொட்டா போடுறதுக்காக அந்த தென்னை மரத்தினுடைய ஓலையில் செய்வாங்க. அப்போ பாலை இருக்கும். அப்போ அந்த பாலை என்ன பண்ணுவாங்க, நைட்டே அந்த அண்டா தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த வீடு கட்டுறவங்க அந்த பாலை எடுத்துன்னு போய் கட்டுவாங்க. கயிறு மாரி இருக்கும். அப்போ நான் ஒரு 3 வயசு, 2.5-3 வயசு தான் இருக்குமா. அப்போது நான் நின்றுன்னு பார்த்துன்னுக்கிறேன். அப்போ எல்லாம் வந்து அந்த பாலை எடுத்து இடுப்பில் இப்படி வச்சு இடுப்பில் கட்டிக்கின்னு அப்படி மேலே போகிறது, ஏறுத்து வாயில் வச்சுன்னு ஒரு மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இப்படியே செஞ்சுன்னு இருக்கிறாங்க. செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு 12 மணிக்கிட்ட இருக்குமா. 12 மணிக்கிட்ட ஒருத்தர் இறங்கி வந்து ஒரு பாலையை எடுத்துக்கின்னு தண்ணியிலேருந்து எடுத்துன்னு போகும்போது அதில் ஒரு பாலை விழுந்துருச்சு. விழுந்தோடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை, ஆனால் அதை அப்புறம் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், அந்த பாலையை எடுத்துக்கின்னு கீழே விழுந்த பாலை எல்லாம் தண்ணியில் தானே போடுறாங்க, நம்ம தண்ணியில் போடுவோம்னு சொல்லிட்டு நான் போய் அந்த அண்டா கரெக்டாக என்னோட உயரம், 3 சின்ன பையன். அப்போ நான் என்ன பண்ண, அண்டா அப்படி பார்த்து எக்கி பக்கத்தில் ஏதோ ஒரு கல் மாரி எடுத்து போட்டு எக்கி பார்த்து அந்த பாலையை உள்ளே போடலை, உள்ளே விட்டான். அந்த 3 தண்ணிக்குள்ளே வந்தோடனே தலை உள்ளே இருக்குது, கால் மேலே இருக்குது. காலும் அந்த அண்டாவை விட வெளியே வராது. ஏன்னா நான் அண்டாவை விட சின்ன பிள்ளை, 3 வயசு தானே. ஆமாம். இப்போ எல்லோரும் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு ஒரு 1:30 மணி 2 மணி போல் எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அது பையன் வேலை இருந்தானா ஆளை காணாமல் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எங்கள் பதிலாம் தேடுறாங்க, மெத்த மேலே தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க, எங்கெங்கோ தேடி நிற்கிறாங்க. இப்போ வேலை செய்கிறவங்களாம் வேலையை விட்டுட்டு எல்லாம் தேடி நிற்கிறாங்க. நான் அண்டாக்குள்ளே இருக்கிறேன், தலை உள்ளே போயிட்டேன். அண்டாக்குள்ளே போய் தண்ணியில் இல்லை, சின்ன பிள்ளை தானே, தட்டி இருப்பேன், தெரியாதுல்ல, சின்ன பிள்ளை தட்டி இருப்பேன். சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை தானே. உள்ளே போயிட மற்றவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்கல்ல, இது வந்து தோட்டத்தில் தான் இருக்கும், அந்த அண்டா தோட்டத்தில் இருக்கும். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, வெளியே இருக்கிறாங்க. ஆயா மேலே நின்று பார்க்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறார், எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாம் தேடி பார்த்துட்டு அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து எங்கள் அப்பாட்ட சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க, பையனக்கா நான் தேடணும். அவர் அங்கேருந்து அப்போ இங்கே தேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரா, சரி இந்த ரொம்ப நேரமாக அந்த பாலை இருக்குது, இதை தண்ணியில் போட்டுட்டு இப்போ தேடின்னு வருவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எட்ட பார்க்கும்போது இந்த பாதை வெள்ளன்னு இருக்குது. பார்த்துங்களா, இங்கே இருக்கிறான்னு கத்திக்கிறாரு. கத்துனோடைய காலை பிடிச்சி தூக்குனா விறப்பு வந்துருச்சு. அப்பவே நான் செத்துட்டேன், உண்மையிலே செத்துட்டேன். ஏன்னா 2.5 மணி நேரம் உள்ளே இருக்கிறேன், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, இப்படி தூக்கி கிளிக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க, எந்த சத்தமும் இல்லை. தூக்கின்னு எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு இல்லை, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லை. ஏன்னா புள்ள தண்ணி நிறைய குடித்த உடனே நுரையீரல் இதுவாகிடுச்சு, மூச்சு நின்று போச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட்டுருக்கிறாரு, எங்கள் ஆயாலாம் போயிட்டுருக்குறாங்க, எங்கள் மாவெல்லாம் எல்லாம் வந்துருக்குறாங்க. இப்போ எங்கள் அம்மா மட்டும் கேள்விப்பட்டுட்டு ஓடி வந்துக்கிறாங்க. ஓடி வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, என் வயிறு இவ்வளோ பெருசாக இருந்துச்சுல்ல, அங்கேருந்து வந்து என் பேரை சொல்லி மகனேன்னு சொல்லிட்டு வயிற்றில் ஒரு அமுகாமுங்கனாங்களாம. அப்படியே உள்ளகிற தண்ணியெல்லாம் அப்படி புஷ்குன்னு அடிச்சு ஆன்னு வெளியே வந்துட்டுக்கிறேன். அப்போ டாக்டர் சொல்கிறாரா, இது பெரிய ஆச்சரியம், செத்து போயிட்டான், செத்து மூச்செல்லாம் நின்று போச்சு. அப்போ அந்த புள்ள எங்கள் அம்மா. அப்போ அது
எங்கள் அம்மா அன்னியிலேருந்து சொல்லுவாங்க, நீ செத்து பொழைச்ச. அப்போ அதுமாரி வாழ்க்கையில் நடந்திருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா பாருங்கள், இன்றைக்கும் அதை நான் சொல்கிறேன். 50 ஆமாம், அப்பயே முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், கடையில் தட்டுங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை, இங்கே 3வது முறை. ஆமாம், அப்போ தண்ணியில் கண்டோம் கிடையாது, தண்ணி தான் எனக்கு ஜீவ தண்ணீர். ஆமேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த தண்ணியில் உள்ளே விட்டு அப்பயே ஞானஸ்தானம் கொடுத்து ஆமாம் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. எதுக்கு சொல்ல வரலாம் பாருங்கள். இப்போ எனக்கு டக்குன்னு பளிச்சுன்னு இந்த மாதிரியான நன்மைகள் ஞாபகம் வருதுங்க. ஆனால் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஞாபகம் இல்லாமலே, இப்போ உங்களெல்லாம் கேட்டால் இந்த மாதிரி வருஷக்கணக்காக நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அதனால் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அத்தனை முறையும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போதும் என்னை பாதுகாத்ததும் அவர் தான். அந்த தண்ணியை வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கு வழி செஞ்சவரும் அவர் தான். மறுபடியும் இன்றைக்கி நம்மளை உயிரோடு வச்சு ஜீவனை வைத்து காத்துக்கொள்வதும் அவர் தான். காரணம், நாம் அவருக்கு தேவை. ஆமாம், நல்லா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்களேன், நான் அவருக்கு தேவை. பாருங்கள், உங்களை தவிர அவர் இந்த உலகத்தில் வேற யாரையும் அன்பு செலுத்த முடியாது. ஆமாம், இதில் நான் செல்ஃபிஷாக இருப்பேன். என்னை தவிர உலகத்தில் வேறு யாரும் அவர் அன்பு செலுத்தக்கூடாது. என்னை தவிர என் மனைவி கூட அன்பு செலுத்தக்கூடாது. பிள்ளைங்களை ஏன் தப்பா, இது நான் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும், என்னை தவிர ஆண்டவர் வேறு யாரையும் அதிகம் அன்பு செலுத்துங்க ஆண்டவர். ஆனால் என்ன தான் அதிகம்? ஏன்னா உங்கள் எல்லாரிலையும் பாவம் செஞ்சவன் நான் தான் அதிகம் இல்லை. அப்போ உங்களுக்கு இரக்கம் பாராட்டினார்னா எனக்கு பேரன்பினால எனக்கு பாராட்டணும் இரக்கத்தை. ஆமேன் இல்லைங்களா? அப்போ அதனால் இதை நம்ம நினச்சி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், தேவன் சொல்கிறாரு, அந்த இடத்துல இருந்து தான் நான் உன்னை கொண்டு வந்தேன். இப்போது அதை நீ நினச்சி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இல்லை. அதுதான் நம்மளுடைய இருதயம் நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயமாக மாறக்கூடிய. இப்போ இந்த நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது எனக்கே ரொம்ப சிம்பிளாக ஆகி போயிடுச்சு இல்லை. அந்த நிகழ்ச்சியில் சொல்லும் போது எனக்கே ரொம்ப அது ஒரு கதை மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கை, அது என்னுடைய ஜீவன் சம்மந்தப்பட்டது. ஒருவேளை நான் 3 வயசில் இறந்து பண்ணி இன்றைக்கி 51 வருஷம் ஆகிருக்குமே. எங்கள் அம்மா மறந்துருப்பாங்க, எல்லாரும் மறந்துருக்கலாம் இல்லை. எத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் 3 பிள்ளைங்க 4 பிள்ளை, அதுக்கப்புறம் 3 பிள்ளை பிறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் ஆறுதலாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் தேவன் அதை உங்களையும் என்னையும் மறக்காமல் அந்த தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் இருந்தாலும் நீங்கள் மறித்து போகாமல் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை அவர் காத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னால், உங்களை குறித்து என்னை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. சில நேரங்களில் நம்ம அந்த துக்கத்தின் பாதையில் இருக்கும்போது தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருப்போம். அப்போ ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? கேட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன இது? அவங்க சொன்னாங்க பாருங்கள், 7 முறை அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட, ஆமாம் எனக்கு மட்டும் எப்படி, எனக்கு மட்டும். அவங்க நினச்சிருப்பாங்க இந்த ஃப்ரான்ஸ்லேயே அவங்க மட்டும் தான் வந்த மாதிரியும், ஃப்ரான்ஸ்லேயே அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனைக்கிற மாதிரியும். அப்போ ஏன் நானும் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்டுருப்பீங்க தானே. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிருப்போம். சில நேரங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்காம போயிட்டீங்க, என் மேலே உங்களுக்கு முன்ன மாதிரி அன்பு இல்லை. இப்போ பிள்ளைங்க அம்மா கிட்ட சொல்லுவோம், அப்பா அப்பா நீங்கள் என்ன முன்ன மாதிரி அன்பு செலுத்துறதில்லை அப்படின்னு சொல்லுவோம். எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்க மேலே இருக்கிற அன்பை மாற போகிறது கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் உன்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் உன்னை கவனிக்காததை போல நீ நினச்ச, அந்த சூழ்நிலையில் நான் உனக்கு உதவி செய்யாததை போல நீ நினச்ச. ஆனால் நான் உன்னை விட்டு கடந்து போகாமல் இருந்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகி போகாமல் இருந்திருக்கிறேன், உன்னை நினைவை விட்டு நான் விலகி போகாமல் இருக்கிறேன், நீ என் உள்ளங்கையை விட்டு இறங்கி போகாதபடிக்கு நான் உன்னை பார்த்துருக்கிறேன். காரணம், நீ என் உள்ளங்கையில் இல்லை, நீ என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் உள்ளங்கையில் ஒரு படத்தை வரைஞ்சிட்டா அந்த படத்தை நீங்கள் போட்டுற முடியுமா? போட முடியாது. இப்போ தான் தத்துவாடுன்றாங்க பாருங்கள் இல்லை. நம்மள அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பச்சை குத்துறது. உங்கள் கையில் இந்த உள்ளங்கையில் உங்கள் கணவன் ஃபோட்டோவை பச்சை குத்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தான் சோப் போட்டு கழுவினாலும் போகாது. அப்போ அந்த காலத்துலேயே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். அப்போ சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். காரணம், நீ என் உள்ளங்கையில் இருக்கிற, என் கண்களுக்கு முன்பாக இருக்கிற, நான் உன்னை அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி இது ஒரு செய்தி இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. எப்போதும் கேட்குற செய்தி மாரி உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்க நான் வைக்க போகிறோம். ஏசாயா 43:2 எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் ஒரு சிலர் புலம்புகிறத நீங்கள் பார்க்க முடியும், ஒரு சிலர் வேதனைப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனம் இப்படி சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்போ இது யார் பேசுகிற மாதிரி இந்த வசனம் இருக்குது?
இந்த வசனம் யார் பேசுறா? பாதிக்கப்பட்டவங்க பேசுறாங்களா? பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்ற போகிறவர் பேசுறாரா? காப்பாற்ற போகிறவர் சொல்றாரு நீ. அப்ப நான் பேசும்போது உங்களை பார்த்து பேசுறேன், நீங்க பார்த்து பேசும்போது என்ன பார்த்து பேசுறீங்கல்ல. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேல பற்றாது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருதுன்னு சொன்னா, தேவன் இந்த வசனத்தை உங்ககிட்ட சொல்றாருன்னு சொன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணும்? அது ஊற்றெடுக்கும் பாருங்க. அப்ப இந்த 2025 நிச்சயமாகவே இங்க இருக்கிற எல்லாருமே தண்ணீரில் நடந்து வந்து இருக்கிறோம், தண்ணீரை கடந்து வந்து இருக்கிறோம். தண்ணீர்னு சொல்லும்போது மெட்டீரியல் தண்ணீர் கிடையாது, அப்படிப்பட்ட வேதனைகள்ல அக்கினியில நீங்க இருந்திருக்கிறீங்க. ஆமா, அக்கினி ஜுவாலை போல உங்க மேல அந்த அனல் வந்து வீசி உங்களை அழிக்க பார்த்து இருக்கிறது. அது மனுஷனுடைய கோபங்கள் உங்களை அழிக்க பார்த்துருக்குது, மனுஷனுடைய குரோதங்கள். இல்லை பாருங்க, வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்புறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய அடிமடியிலே கையை வைக்கிற சொல்கிற மாதிரி காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை, அதுதான் உங்களுக்கு அக்கினி ஜுவாலை. ஆண்டவர் சொல்ற அது உன் மேலே பத்தாதுப்பா, உன் மேலே பற்றாது, அது உன்னை அழித்து போடாது. காரணம், அவைகளுடைய வல்லமையை நான் எடுத்துட்டேன், அதுக்குள்ளே இருக்கிற வல்லமையை எடுத்துட்டேன். அது உன்னை தீண்டாது, உன்னை அது அழிக்க முடியாது. காரணம், அந்த சூழ்நிலைகளில் நீ தனிமையா இல்லை. அதாங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகவை தூக்கி இதில் நெருப்பில் போட்டபோது அவங்களுக்குள்ளே இருந்த விசுவாசமே அதுதான். என்ன தெரியல, நான் தனிமையா இல்லை, என்னை தூக்கி அங்கே போட்டாலும் என் தேவன் காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வரும்னு சொன்னால், என் தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் தான். இப்போ நானே ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாதுன்னு வாயால் சொல்லுவேன், ஆனால் என்னுடைய இருதயம் என்ன நினைக்கும்? அது வந்துட்டான், அது நடந்துட்டான். யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க போகிறீங்க, அவர் கடன் கொடுப்பேன்னு சொல்லிட்டார், பதில் கொடுத்துட்டார். ஆனால் நீங்கள் அவர் காசை வாங்குறதுக்கு மேலே நினைப்பீங்க, அவர் கொடுக்காம போயிட்டா, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா, ஒருவேளை அவர் கொடுக்காம போயிட்டா என்கிட்ட இவ்வளோ கொஞ்சம் பணம் இருக்குது, மீதி பணத்தை அங்கே வாங்கலாமா. நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு சான்ஸை யோசனை பண்ணி வச்சுக்கிட்டு தான் உங்களோட விசுவாசத்தை வைக்கிறீங்க. ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சான்ஸு? அவன் என்னை நெருப்பில் போட்டால் பரவாயில்ல, நான் மறுபடியும் தண்ணியில் போட்டுட்டான் யோசனை பண்ணியிருப்பானா? அவனுக்கு அங்கே ஆல்டர்னேட்டிவ் சான்ஸே கிடையாதுங்க. அவன் சொல்கிறான், நீ என்ன அங்கே போட்டாலும் சரி, நாங்கள் செத்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க. அந்த விசுவாசம் எதுன்னு அடிப்படையில் அவனுக்கு வந்தது? என் தேவன் என் கூட இருக்கிறார் என்ற அடிப்படையில். கரையில் நல்லா தட்டுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ தனிமையாக இல்லை, நீ எப்போதெல்லாம் தனிமையாக ஃபீல் பண்ணியோ அப்போதெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். அப்போது அந்த சூழ்நிலையை ஏன் தேவன் அனுமதிக்கணும்? அவர் தான் என் கூட இருக்கிறாரு, அந்த சூழ்நிலை வராமலேயே நான் அவர் காப்பாற்றி இருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அவர் அப்படி காப்பாற்ற மாட்டார். காரணம், அந்த சூழ்நிலையை நீ கடந்து வரணும், அந்த சூழ்நிலையுடைய வேதனை உனக்கு தெரியணும், அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி நீ மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமையாடினோம். அதற்காக அவர் அந்த சூழ்நிலையில் உங்களை காப்பாற்றாமல் இருக்கிறதை போல இருக்கும், ஆனால் அவர் அன்னைக்கே உங்களை காப்பாற்றிட்டார். ஆனால் அது எனக்கு தான் தெரியாது, நமக்கு தான் அது தெரியாது. சில விஷயங்களை நான் எதிர்பார்க்கல, ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன், அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் மாறாமல் இருக்குது. நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்கலை, நான் எதிர்பார்க்காத காரியம் எனக்கு நடந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் சத்தியமாக உண்மையாக வேற என்ன வார்த்தைகளை சொல்லி நீங்கள் பண்ணாலும், ஒரே ஒரு காரியம் நான் எதிர்பார்த்ததை விட என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதிகமாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காரியத்தை சொல்லுவீங்க? நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாக தாராளமாக இந்த காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எடுத்து வாசிப்போம். புலம்பல் 3:22 பார்த்தீங்களா? கிருபை. அப்போ தேவன் சொல்கிறாரு, ஆமாம், அந்த கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருந்ததாம். பாருங்க, கிருபையை விலக்குன மனுஷனே 40 வருஷம் ராஜாவாக இருந்துட்டு போனான். ஆனால் உங்களுக்கு எனக்கு கிருபையை கொடுத்தாருன்னு சொன்னால் நம்ம எத்தனை வருஷம் இருப்போம்? இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்த்தது நடக்கலை தான், நீ
பார்க்காதது உனக்கு நடந்தது தான். ஆனால் நீ எதிர்பார்க்கலையோ, நான் உனக்கு இந்த ஆண்டு தாராளமாக கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னால், ஏதோ பணம், ஏதோ சந்தோஷம், ஏதோ மகிழ்ச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிருபை. அதனால தான் வசனம் சொல்லுது, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நான் அழிந்து போகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அது காலை தோறும் புதிதா கொடுக்குறாரு. அதனால கரைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025 நீ பலமுறை விழுந்திருக்கிற, ஆனால் நீ முறிஞ்சு போகல. நீ பலமுறை சோர்ந்து போயிருக்கிற, ஆனால் நீ அழிந்து போகல. ஏன் தெரியுமா? இந்த ஆண்டு முழுவதும் உன்னை சுற்றிலும் ஒரு வலையை போல, ஒரு வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அலையை போல என்னுடைய கரத்தினால நான் உன்னை மூடி காத்து கொண்டேன். அந்த கரத்துக்கு பேர் தான் தேவ கிருபை. கரம் நல்லா தட்டுங்களேன். நல்லா தட்டுங்க. ஏன் தெரியுமா? அந்த கிருபை மட்டும் நமக்கு இல்லைன்னு சொன்னா நாம இன்னொரும் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த கர்த்தருடைய கிருபை, என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருந்தது. அல்லேலூயா. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடச்சிருக்குப்பா, அதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஆண்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்குது பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் நான் பாவம் செஞ்சுட்ட உடனே தேவன் கிருபையை விட்டு நீக்கணும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் கிருபையை விட்டு நீக்கின நேரம் தான் அதிகமாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த வருஷத்தில் நமக்கு தேவன் எவ்வளோ நன்மைகள் செய்தாலும் அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதை விட அவருடைய கிருபை நமக்கு பூரணமாய் விளங்கினதற்காக சரி இப்போ நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதுக்கு நன்றி செலுத்தாதீங்க. நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீங்களோ அதற்காக நன்றி செலுத்தாதீங்க. தேவன் உங்களை காப்பாற்றினதற்காக நன்றி செலுத்துங்க. ஆமேன். ஏன் தெரியுங்களா? தேவன் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு உங்களை காப்பாற்றாமல் போயிருந்தா, 1 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு மறுநாள் காலையில் உங்களை பேக் பண்ணியிருந்தாருன்னா 1 கோடி என்னது? நம்ம கோடி போட தான் ஆக்கியாது காசு. புரிதுங்களா? அப்போ தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக, இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. தேவன் செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும். ஆமாம். ஆனால் அதுக்காக நன்றி செலுத்துவதை விட உங்களை இந்த நிமிஷத்தில் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்ல, உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார்ல, அதற்காகத்தான் நம்ம நன்றி செலுத்தணும். இப்போ பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாமல் போயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு நன்மை கூட நடக்காமல் போயிருந்தாலும், இந்த 2025 நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருந்தாலும், இப்போ அவர் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்ல, அதற்காகத்தான் நீங்கள் நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுங்களா? இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் தவற விட்டீங்களோ, இந்த வருஷம் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போனதோ, அதை 2026 நிச்சயமாக என் தேவன் செய்ய போகிறார். அதற்காகத்தான் இந்த 2025 கடைசி மாதத்தில் உங்களை ஜீவனை கொடுத்து உங்களை அவர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். எப்படியெல்லாம் காப்பாற்றினார் தெரியுமா? சங்கீதம் 91 5-6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். சங்கீதம் 91 5வது வசனமும் 6வது வசனமும் இப்படி சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமோ பணமோ நன்மையோ உங்களுக்கு கொடுத்த காலம் இருக்குது தான். ஆனால் அதை விட உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 91 5-6 எடுத்து வாசித்து பாருங்கள். இரவில் உண்டாகக்கூடிய பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். அப்படின்னா இந்த எந்த வேலை காலியாக இருக்குது? காலை, மதியம், இரவு, வேற எனக்கு இருளில், எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு ஆபத்து உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. ஆனால் நம்மளுடைய மனுஷ கண்ணுக்கு அது தெரியல. தேவன் அந்த நேரங்கள் எல்லாம் உங்களை காத்து கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு ஜுரம், சளி, இருமல், ஒரு அந்த மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறது, ஒரு காலில் அடி கையில் அடி, இப்படிப்பட்ட காரியங்களுக்கே நம்ம பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், இங்கே வசனம் சொல்லுது இரவில் ஒரு சில பயங்கரம் உங்களை தாக்க வருதுங்க. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, காரணம் நம்ம தூங்கிடுறோம்ல. அப்போ அந்த அந்தகார வல்லமைகள்
உங்களுக்கு தூக்கத்திலேயே அழித்து போடுவதற்கு பயங்கர பிளானோட போட்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் போர்வையை போத்தி கொண்டு இருக்கிறீங்க. அந்த போர்வையே தேவன் கிருபையாக வைத்து அந்த அந்தகார வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் காத்துக்கொள்கிறாரு. இப்போ தூங்க போனது உங்களுக்கு தெரியும், காலையில் எழுந்திருத்து மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இரவில் 8 மணி நேரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ இரவில் உண்டாகக்கூட பயங்கரம் பாருங்களேன். 2வது பகலில் பறக்க அம்பு. இது என்னதுங்க? எந்த வேடனை உங்களை நோக்கி அம்பு விட்டுணும் நினைக்கிறான்? என்ன பகலில் என்ன அம்பு பறக்குது உங்களை நோக்கி? மனுஷால் தான். ஃபோனு, தவறான வார்த்தை, நீ நல்லா இருப்பியா, நீ அப்படியா இருப்பியா, நீ எப்படி வாழ்வ, நான் பார்த்துக்கிறேன், ஐயோ நீ இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு அம்புங்க. ஆமாம், இந்த அம்பெல்லாம் உங்களுடைய சரீரத்தை தாக்க கிடையாது, உங்கள் இருதயத்தை தாக்க. இல்லை எவ்வளோ உங்களை என்னையும் குறித்து தவறாக பேசி, உங்களை என்னையும் குறித்து தப்பாலாம் பேசி நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வார்த்தை மூலியமா நம்மளை அழிக்க எவ்வளோ அம்பு வந்துருக்கு. அது உங்களுக்கு எனக்கு தெரியுமா? தெரியாது. அல்லே அப்புறம் பாருங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். கொள்ளை நோய்க்கு என்னங்க இரவு பகல் எல்லா நேரமும் கொள்ளை நோய் வர வேண்டியதானே? அதுனா இருளில் நடக்கிற கொள்ளை நோய் வித்தியாசமா? அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ கொரோனா பகலில் மட்டும் வேலை செய்யும், நைட்டில் வேலை செய்யாது, எல்லா நாளும் வேலை செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்றார் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அதில் அது நடந்து வருதான். அப்போ என்ன கொள்ளை நோய்? இல்லை, ஹார்ட் அட்டாக் அசுத்தம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் ஒரு நோய். ஏதோ ஒரு அசுத்த கிரியைகள், ஒரு அந்தகார வல்லமைகள் நம்மளுடைய பாவத்தில் விழ வைக்கக்கூடிய காரியங்கள் அது வருதான். ஆண்டவர் பாருங்க, மதியம் விட மாட்டார். மதியானத்தில் கூட நம்மளை சங்காரத்துக்கு ஏதோ காரியங்கள் வருதான். மத்தியானமும் பின்னேரமும் வருதான். அப்போ ஒரு நாளினுடைய காலையில் தூங்கி வந்திருக்கிறதுலேருந்து நீங்கள் திரும்பி போகிற வரைக்கும் உங்களை சூழ்ந்து உங்களை அழிப்பதற்காகவே இந்த உலகம் ஒரு மாய வலையை போட்டு வைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என் தேவன் அந்த மாயை வலைக்குள்ளார அவருடைய கிருபையின் வலையை போட்டபடினால அந்த மாய வலை உங்களை மேற்கொள்ளாமல் அழிக்காமல் இருந்திருக்கிறதுனால கரங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த ஆண்டு பாருங்களேன், தேவன் நம்மளை எவ்வளோ அற்புதமாக காப்பாற்றிருக்கிறார், அதிசயமாக காப்பாற்றிருக்கிறார், விதவிதமாக காப்பாற்றிருக்கிறாருங்க. இல்லை, டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காப்பாற்றிருக்காரு. யோசனை பண்ணி நிறைய பேர் சொல்லணும், நீனா ரூம் போட்டு யோசனை பண்ணியா? அப்போ நான் நினைக்கிறேன் ஜீசஸ் வந்து ரூம் போட்டு யோசனை பண்ணியிருக்கிறார். இந்த பாருங்க, உங்களை காப்பாற்றின மாதிரி என்ன காப்பாற்ற மாட்டார். இல்லை, அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்காக ரூம் போட்டு ஒரு டேபிளில் உட்காந்து 3 பேரும் பேசுகிறாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த மகள் என் பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இப்படி. அப்போ இப்போ 3 பேரும் ஒரு பிளான் பண்ணி இந்த ரூட்டில் போய் காப்பாற்றணும். அப்போ நிறைய சொல்லணும்ல, அவன் ரூம் போட்டு யோசிச்சு பண்ணியிருப்பான். அப்போ ஆண்டு ஒரு ரூமு போட்டு உங்களை என்னை காப்பாற்றுறதுக்கு யோசனை பண்ணியிருக்கிறார். அதனால தான் காலையில் ஒரு ஆபத்தான், மதியானம் ஒரு ஆபத்தான், சாயங்காலம் ஒரு ஆபத்தான், ராத்திரி ஒரு ஆபத்தான். என்ன இதெல்லாம்? அப்போ இதெல்லாம் யோசிக்காம எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ ஆண்டவர் யோசிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் யோசிக்கிறாருன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறாரு. ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறான்னு சொன்னால் ஆண்டவருக்கு உங்களை குறித்து நினைக்கிறத தவிர வேறு வேலை வெட்டியே கிடையாதுங்க. நல்ல கரையில் தட்டுங்களா. அவருக்கு என்ன வேறு வேலை இருக்குது? அவருக்கு அதை சாப்பிட்றதுக்காக உழைக்க போகிறாரா? எதுவுமே கிடையாது. உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காகவே அவர் நினைத்து கொண்டே இருக்கிறாராம். அதனால தான் சங்கீதம் 121:7 வசனம் சொல்லுதான், சில சரீர பிரகாரமான தாக்குதலுக்கு காப்பாற்றி கொள்கிறத பற்றி பார்த்தோம், சில ஆபத்துகள் விபத்துகளை குறித்து பார்த்தோம். அதில் இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 121:7 வாசிங்க. நாங்கள் இருந்து பாருங்க, டக்குன்னு பார்த்து வாசிச்சிருங்க. அப்படியே வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உன்னை, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த எல்லாம் அப்படின்றதுக்குள்ளார எல்லா தீங்கு வந்துருச்சு. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தீங்கு சொல்கிறார் ஆண்டவர். முதல்ல எல்லா தீங்குக்கும் நான் உன்னை காப்பாற்றிடுவேன், காலை மதியம் மாலை இரவு எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அதில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். சகோதரனே சகோதரி பாருங்க, சரீர வியாதிக்கு மருந்து இருக்குது, உண்மைதானே? ஆனால் ஆத்துமா வியாதிக்கு என்ன மருந்து இருக்குதுங்க? வசனம். அப்போ இந்த வசனம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்மளுடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு எந்த சயின்டிஸ்ட்டும் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. ஆனால் நம்மளுடைய பரம சயின்டிஸ்ட்டு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். இந்த மருந்தை நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, அட்லீஸ்ட் ஒரு வேளை இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாவை மரணத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த மருந்து போதுமானதாக இருக்கிறது. எது வரைக்கும் போதுமானதுன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் போதுமானதாக இருக்கிறது. அல்லது உங்களுடைய ஜீவன் சரீர பிரகாரமான மரணம் நேருகிற வரைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது.
அதனால தான் இதுக்கு பேரு மருந்து கிடையாது, இதுக்கு பேர் அருமருந்து. அருமருந்து பாருங்க. ஆமென். அருள் மருந்து தான் அருமருந்து, கிருபையினால உண்டாகக்கூடிய ஒரு மருந்து. அப்ப ஆண்டவர் சொல்ற அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். யோசனை பண்ணி பாருங்களேன், இந்த 2025 உங்கள் ஆத்துமாவை கரடிக்கும் சிங்கத்துக்கும் ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். உங்களை விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்துதான் உண்மைதானே? நீங்க தூங்கி எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தை நீங்க தொடர்வதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாம ஒரு சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்தானா, ஆனா நீங்க விசுவாசமா நீங்க சபையில் உட்காந்துக்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆத்துமாவை அவர் அழிவிலிருந்து காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம், தேவனுடைய சன்னதியில் வந்து நம்ம நின்று இருக்கிறோம். இதுக்கு நன்றி சொல்லணும். ஆமென். சரி, வேற எதுக்கு தான் நன்றி சொல்லணும்? எடுத்து வாசிப்போம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுது, நீ எதுக்கோ நன்றி சொல்லிட்ட, இப்போ வேற எதுக்கு தான் நன்றி சொல்லணும்? அது சொல்லுது எல்லாவற்றுக்கும். எல்லாவற்றுக்கும் இல்லதுங்களா? எல்லாவற்றுக்கும். அதில் எல்லாவற்றுக்கும் சொல்லும் போது நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாத பகுதி ஏதாவது ஒன்று இருக்குதா? அப்போ எல்லாவற்றுக்கும் சொன்னால் மரணத்துக்கும் என்ன சொல்லணும், வியாதிக்கும், நோய்க்கும், பணம் வந்ததுக்கும், பணம் போனதுக்கும், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும், ஜீவனுக்கும் அழிவுக்கும் எல்லாத்துக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலையும் முதல்ல ஆமாம் நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு இக்கு போட்டிருக்காரு. ஏன்னு சொன்னால் நீங்கள் அப்படி சொல்லுவது தான் ஆமாம் தேவனுடைய உங்களை குறித்து என்னை குறித்து சித்தமாக இருக்குது. தேவன் விரும்புகிறாராம் என்னுடைய மகன் என்னுடைய மகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தணும். எதுக்காகவும் நன்றி செலுத்த மறந்துடக்கூடாது. அப்போ ஜீவனுக்கானாலும் மரணத்துக்கானாலும் நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் எதிர்ப்புக்கானாலும் சமாதானத்துக்கானாலும், ஒருத்தவங்க நம்மளை கட்டி பிடிச்சாலும், ஒருத்தவங்க நம்ம திட்டினாலும், பணம் வந்தாலும் பணம் போனாலும், விழுந்தாலும் எழுந்தாலும், உட்காந்தாலும் நடந்தாலும், தூங்கினாலும் தூங்காமல் போனாலும், எல்லாவற்றுக்காகவும் நன்றி நீங்கள் செலுத்தி தான் ஆகணும். காரணம் பிதாவுடைய ஆசையே அதுதாங்க. அப்போ பிதா உங்களை குறித்து என்னை குறித்து என்ன ஆசைப்படுறாரு தெரியுமா? என் பிள்ளை இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு மட்டும் நன்றி செலுத்தக்கூடாது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நன்மைக்காக நன்றி செலுத்தக்கூடாது. இல்லை, அந்த நன்மையை போல கோடி நன்மை நான் செஞ்சிருவேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார் எல்லாவற்றிற்காகவும் நன்றி. இது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நடந்ததுக்காக மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிடைச்சதுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு எது இந்த வருஷம் நடக்கலை அதுக்காகவும் சொல்லுங்க, எது கிடைக்கல அதுக்காகவும் சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எழுதி வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எடுத்து பார்க்கும்போது ஜனவரி 7ஆம் தேதி எனக்கு ஒரு தீமை நடந்தது, ஆண்டவரே அந்த தீமைக்காக உமக்கு நன்றி. இல்லை, மார்ச் 7ஆம் தேதி எனக்கு ஒரு நன்மை நடந்தது, அதற்காக நன்றி. ஆண்டவரே ஏப்ரல் 4ஆம் தேதி எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்தது, நன்றி. புரிதுங்களா? இப்போ நீங்கள் எப்போ யோசனை பண்ணுவீங்க? இப்போ உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஜனவரி மாதம் எதை நடந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும்? இருக்காது. நீங்கள் எழுதி வைக்கணும். வசனம் சொல்லுது எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. சில நேரம் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நேற்று கூட சகோதரி ஃபோன் பண்ணி சில காரியங்கள் சொன்னாங்க, அவங்க ஒரு பேப்பர் காரியங்கள் வரல. நம்ம நினைக்கிறோம் தேவன் மௌனமாக இருக்கிறார், தேவன் வேலை செய்யலையா என்பது போல நமக்கு தோணுது. இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர் மௌனமாக இல்லை, மாறா அவர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அதை ப்ரிப்பேரே பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போது ஒரு காலம், அந்த காலத்துக்குள்ளே அது வரப்போகிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த காலம் வருவதற்கு முன்பாக நான் முணுமுணுக்கிறேன், நான் குறை சொல்கிறேன், நான் பதட்டப்படுறேன், நான் அவசரப்படுறேன், நான் ஆதங்கப்படுறேன், நான் அழுவுறேன், நான் கலங்குறேன். அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தை நீ எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்து. அப்படி நீ செஞ்சாதான் எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் மௌனமாக இருக்கிறார், ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவருக்கு வல்லமை இல்லாமல் இல்லை, அவர் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இல்லை, மாறா அப்போ உங்களுக்கு அவர் கொடுக்கல, அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கான ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் நீ எதிர்பார்த்தியோ எதிர்பார்க்கலையோ அவர் அதை கொடுத்து தமது வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு மனம் இறங்காம நான் யாருக்கு இறங்க போறேன்? ஆமீன். அதுக்கு ஒரு வசனம் சொல்ற பாருங்க, ஏசாயா 49:15. ஏசாயா 49:15 இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நிறைய நாள் வேற மாதிரி வாசிச்சிருப்பீங்க. இங்க வாசிக்கிற பாருங்களேன். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய மறப்பா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறக்க மாட்டா. ஆனா அப்படியே அவன் மறந்தாலும், யோசனை பண்ணி பாருங்க, இந்த அஷூரன்ஸ் சொல்றோம் பாருங்களேன், இந்த நம்பிக்கையை என்னால கொடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன் தாய் உன்னை மறக்க மாட்டா. ஆனா அப்படியே மறந்துட்டா. எப்ப தாய் மறப்பா ஒரு பிள்ளைய? எப்ப மறப்பா? அவ செத்தா மறப்பா இல்ல? அப்ப அவ செத்துட்டா, அந்த பிள்ளைக்கு அம்மா இல்ல அம்மா இல்லாமல போடுவாங்க. அம்மா இருக்கிறாங்க, அம்மா தான் இல்லை, ஆனா அம்மா இருப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்படியே உன் தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப நல்லா கவனிங்களேன், இந்த வருடம் 2025 ஒருவேளை உங்களை யாராவது மறந்தாங்களா? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சகோதரன், சகோதரிகள் இல்ல. நீங்க நல்லா இருக்கும் போது எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும்போது எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. நீங்க ஒரு தேவையின் மத்தியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தேவை அப்பதான் வந்துடும் இல்ல? நல்லா சொன்னார் பாருங்க, நேரம் இருக்காது. ஆனா நம்மளுடைய நேரத்தை நிறைய பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அவங்க மறந்துட்டாங்க தானே, கவலைப்படாத, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் உன் தாயின் கருவில் நீ உருவாக முன்னரே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியும்னா உன்னுடைய பலவீனம் மட்டும் தெரியாது, உனக்கு எப்ப என்ன தேவைப்படும் எனக்கு தெரியும். எப்போ உன்னை உங்க அம்மா மறப்பாங்க, உங்க அண்ணன் மறப்பாங்க, மாமா மறப்பாங்க, அப்பா மறப்பாங்க, கூட பிறந்தவங்க மறப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. அப்ப இந்த 2025 நம்ம சபைக்கு ஒரு சிலர் வந்தாங்க, போனாங்க. சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கும், சில ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கும், சில நன்மைகள் கையில கடிச்சு கீழே உழுது போயிட்டு இருக்கும், உடஞ்சிட்டு இருக்கும், சில கிஃப்ட்டுங்க உடஞ்சி போயிட்டு இருக்கும், சில பரிசுகள் உடஞ்சி போயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சில நண்பர்கள் மாறி போயிருக்கும், சில உறவுகள் மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும் மாறாதவராகவே அப்படி இருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கரத்தை பிடித்து தான் இந்த 363 நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்குது, அடுத்த வருஷமும் இருக்குது, வருஷக்கணக்கா இருக்குது, நான் நடத்த போகிறேன். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அதனால தான் நம்ம எப்போதும் சொல்ற வசனம் எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு உன்னை. ஆமென். பாருங்க, இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் நம்ம அடிக்கடி புதிய ஏற்பாட்டில் ஏன் எடுக்கணும்னு சொன்னா, இதை நம்ம பவுல் சொல்றாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த டயலாக்கை இன்னொருத்தர் சொல்லுவாரு, இயேசு எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா அஷூரன்ஸ் பண்றாரு. வேற நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுதும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதை விட இது சொல்லியிருக்கிறாரே, அப்ப யாரு சொல்லியிருக்கிறா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. யோசிக்கும் போது பவுல் சொல்லல, இது யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப தேவனே என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், உன்னுடைய கண்ணீரை என்னுடைய துருத்தில் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், உன்னுடைய அழுகையை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நீங்க மட்டும் நான் இந்த ஒரு பாடல் எடுத்தாலும் இந்த பாடலை எப்போ பாடலாம் அழுவேன். ஏன்னா இந்த பாடல் எனக்கு அப்படி பிடிக்கும். அதுதான் நான் எனக்காகவே எழுதின ஒரு பாடல் மாதிரி அது. அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டை எனக்கு தெரிஞ்சு பாடுறவங்க அத்தனை பேரும் அழுதுருப்பாங்க. அப்போ நல்லா கற்பனை பண்ணுங்க, நீங்கள் இந்த 2025 ஜனவரி 1 நேற்று நைட்டு வரைக்கும் நீங்கள் அழுததை ஒரு டம்ளரில் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை டம்ளர் பிடிச்சிருப்பீங்க? இல்லை, உண்மை தானே? நம்ம குடிச்ச தண்ணியெல்லாம் ஒரு வேளை கண் வழியாக வந்துருக்கணும் நினைக்கிறேன், அவ்வளோ சிந்தி இருக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டம்ளரில் பிடிச்சியோ பிடிக்கலையோ, நான் என்னுடைய துருத்தியில் பிடிச்சி வச்சுருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கண்ணிலேருந்து வர தண்ணிக்கு என்னங்க வேல்யூ இருக்குது? அதை எதுக்குங்க தேவன் வேலை மெனுக்கிட்டு ஒரு துருத்தியில் பிடிச்சி வைக்கணும்? யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களை விட உங்கள் கண்ணீருக்கு ஒரு வேல்யூ உண்டு. கரையில தட்டுங்களேன், நான் ஏன் சொல்கிறேன் பாருங்களேன். அதுக்கு ஒரு வல்லமை உண்டு, அதுக்கு ஒரு கனம் உண்டு. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, உன் ரத்தத்தை நான் துருத்தியில் சேர்த்து வச்சேன் சொல்லல. இல்லை, உன் கண்ணீர் ஏன் தெரியுங்களா? இந்த கண்ணீர் வார்த்தையால் சொல்ல முடியாததை, உணர்ச்சிகளால் சொல்ல முடியாததை தேவனுக்கு எளிதில் சொல்லக்கூடிய ஒரு வழி. நீங்கள் 1 மணி நேரம் உங்களுடைய துக்கத்தை சொல்லுவதை 1 நிமிட கண்ணீர் சொல்லும். அதனால தான் ஆண்டவர் உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களுடைய கண்களிலிருந்து வழிகிற அந்த கண்ணீரை அவருடைய துருத்தில் அவர் சேர்த்து வைக்கிறாராம். அப்படின்னு சொன்னால் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு விலை உண்டு. ஏன்னா அந்த கண்ணீர் தேவனுடைய கண்களில் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. சிலர் எப்போ பார்த்தாலும் அழுகிற டைப்பு,
அந்த கண்ணீரை பற்றி இங்கே பேசலை. சிலர் எது சொன்னாலும் புசுக்குன்னு அழுதுருவாங்க. அது இல்லை. உங்களுடைய வேதனையின் மத்தியில், உங்களுடைய வியாகுலத்தின் மத்தியில், ஒரு துக்கத்தின் மத்தியில், ஒரு இழப்புகளின் மத்தியில், இனி ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய அந்த மத்தியில், இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு மத்தியில், துரோகத்தின் மத்தியில், நம்பிக்கை இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் அழுதுருப்பீங்க தானே, கண்ணீர் விட்டிருப்பீங்க தானே. அந்த கண்ணீர் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே மகளே, நீ நினச்சின்னு இருப்ப அந்த கண்ணீர் வந்து அப்படியே இறங்கி உன்னுடைய ட்ரெஸ் மேலே பட்டு காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அதை துருத்தியில் சேர்த்து வைத்து இருக்கிறேன், அதற்கு நான் நிச்சயமாகவே பதில் கொடுப்பேன். நீ அழுதது ஏதோ தோல்வி கிடையாது, நீ அழுதது ஏதோ துக்கம் கிடையாது, நீ அழுதது ஏதோ வேதனை கிடையாது, நீ அழுத அளவு தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய அளவு. நீ எந்த அளவுக்கு, அதுக்காக நான் டெய்லி உங்களை ரூம் போட்டு அழ சொல்லலை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மனம் நொந்து அழுது இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அழும் பொழுது உங்களுக்கு அழுக மட்டும்தான் தெரியும். நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லி நினச்சின்னு இருப்பீங்க, நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினச்சி கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்கு உங்களுடைய அழுகை தெரியாது. அந்த அழுகையினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய வலி தெரியும், அந்த அழுகையினுடைய வியாகுலம் தெரியும், அந்த அழுகையின் வேதனை தெரியும். நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அண்ணாலை போல உதடுகளை மட்டும் அசைய நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து எதையோ சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உதட்டுக்கு பக்கத்தில் அவருடைய காதை வச்சு கேட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் கணவனு கேட்காத, மனைவி கேட்காத, ஏன் பெத்த பிள்ளைகள் கூட கேட்காத எத்தனையோ வேதனைகளை, வியாகுலங்களை அவர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். எப்போ அந்த பதில் கொடுத்தார்? பிரசங்கி 3:11 சொல்லுது, அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நீங்கள் அழுத போது உங்களுக்கு பதில் கொடுக்கல. அதனால தான் ஒரு பாடல் இருக்குது, நான் அழுத போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அழுத போதெல்லாம் கண்ணீர் துடைச்சது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கண்ணீரை சேர்த்து வச்சது உங்களுக்கு தெரியுமா? சேர்த்து வச்ச கண்ணீருக்கு ஒரு பதில் என் தேவன் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? அந்த கண்ணீருக்கு ஒரு வல்லமையும் ஒரு விலையும் இருக்கிறது என்பதை தேவன் உங்களுக்கு சொன்னாரே, அது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு. யோசிப்பு இப்படி தாங்க அழுதுருப்பான். கற்பனை பண்ணி பாருங்கள். சிறையில் இருந்தபோது கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க, பாழும் கிணறு. இல்லை, நிறைய முறை தியானித்தோம். அவருடைய கண்ணீருக்கு முன்னே சொல்லி முடிக்க போகிறேன். யோசிப்பினுடைய நிலைமையை பாருங்கள். நல்ல ஒரு வாலிப பையன், இல்லை நம்ம வீட்டில் விளையாண்டுக்கிற ஒரு பையன் மாதிரி, இல்லை ஒரு 17 வயசு பையன். இப்போ எங்கள் பையன் கரெக்டாக 17 வயசு. இந்த பையனை தூக்கின்னு போய், இந்த பையனை இல்லை அந்த பையனை தூக்கின்னு போய் பாலுங்கணத்தில் போட்டாங்க. அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? அப்பாவினுடைய அன்பில் இருந்தவன், அண்ணனுடைய அரவணைப்பில் இருந்தவன், அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவன், திடீர்னு பார்த்தா பாழும் கிணத்துல கிடக்குறான். சுற்றி முற்றியும் பார்க்குறான், இருட்டு, கத்துறான், கேட்கறதுக்கு யாரும் இல்லை, தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. அழுதுருப்பான் 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 இல்லை? அப்படி நீங்கள் பாழுங்கணத்தில் இருந்துருக்கிறீங்களா? அழுதுருக்கிறீங்களா? இல்லை, அந்த அழுக வெளியில இருக்கிற அண்ணனுங்களுக்கு கேட்டதோ கேட்கலையோ, ஆமாம் அவன் கூட இருந்த தேவனுக்கு கேட்டதுங்க. புரிதுங்களா? அதனால் பாருங்கள், கிணத்துலேயே போட்டு சாகடிக்கலாம்னு நினச்சவங்க அங்கேருந்து அவனை உயிரை எடுத்து அடிமையாக அனுப்பணும்னு சொல்லிட்டு, ஆனால் தேவன் அவன் அடிமையாக போன பொழுது அவனுக்கு தெரியாது, அடிமையாக போய் அழுகுறான். செய்யாத குற்றத்துக்கு பாவம், கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தேவனுடைய பரிசுத்தத்தை காப்பாற்றுவதற்காக நான் உண்மையும் உத்தமமாக இருந்தானே, என் மேலே இவ்வளோ பழிய சொல்லி என்னை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுருப்பான்ல. அந்த மாதிரி நீங்கள் அழுதுருக்கிறீங்களா? நீங்கள் செய்யாத குற்றத்தை யாராவது சுட்டி காட்டி உங்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்களா? சிறைன்னா கம்பி போட்ட சிறையில், மன சிறையில் அடைச்சிருக்கிறாங்களா? உங்களை குற்றம் சொல்லி குறை சொல்லி உங்களை சிறையில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்களா? நீங்கள் அழுது இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அங்கே அழுததை கூட இருந்தவங்க கூட பார்க்கல, ஆனால் தேவன் பார்த்தார். வசனம் சொல்லுது, யோசேப்போடு கூட யார் இருந்துதான்? தேவன். இதனால கரைகளை தட்டுங்களேன். அவர் இருந்ததுனால வசனம் சொல்லுது, அவனுடைய அவமானங்கள், அவனுடைய நிந்தைகள், அவனுடைய கண்ணீர் எல்லாமே ஒரு நாள் ஆனந்தமாய் மாறினது. அவனுடைய மாறா ஒரு நாள் மதுரமாய் மாறினது. அவருடைய கசப்பு ஒரு நாள் ஆனந்தமாய் மாறினது. அவனை தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு சகல அதிகாரங்களையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரம் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஒரு சில அவமானங்கள் வேணும். அப்போ சகோதரனே சகோதரி, நீ இந்த 2025 பட்ட அவமானம் 2026 ஆனந்தமாய் மாறும். அதனால தான் ஆதியாகமம் 50:20 சொல்லும், தேவன் அவைகளை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார், முடிய பண்ணினார். பார்த்தீங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் 2025 ஒரு சில அவமானங்கள், ஒரு சில நிந்தைகள், ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில பாடுகள் வந்ததுக்காக இப்போ நன்றி செலுத்துங்க. காரணம் இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான சாவி. சரி, இப்போ நன்றி செலுத்த நம்ம வந்துட்டோம், நம்மளுடைய இருதயத்தை நம்ம திறந்துட்டோம். இப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துவதாக நம்ம இருக்கணும்.
எப்படிப்பட்ட நன்றி செலுத்துறவளாக இருக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் சிம்பிளாக சொல்லி முடிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகள் எடுக்க வேணாம். 10 குஷ்டரோகிகளுக்கும் ஒரே வியாதி தான், ஒரே வியாதி தான். 10 பேருக்கும் குஷ்டரோகம். ஒருத்தனுக்கு சொரிய கூட முடியாது. யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஒருத்தனுக்கு முதுகு சொன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் குஷ்டரோகி. இவன் அவனுக்கு சொரிய முடியாது, அவன் அவனுக்கு சொரிய முடியாது இல்லை? ஆமாம், இவனை திட்டு, அவனை திட்டுனுமா? விரலே இருக்காது, சொரிய முடியாது, விரலே இருக்காது. அப்படி இருந்தால் 10 பேருமே வந்தானுங்க. உண்மையாகவே இயேசு சுகம் கொடுப்பாருன்னு நம்பி தான் 10 பேரும் வந்தான். இயேசுக்கிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவர் சொல்கிறாரு, நீ போய் உன்னுடைய அந்த காரியத்தை ஆசாரியங்கிட்ட காட்டி உன்னுடைய வியாதி சுகமானதை உறுதிப்படுத்தி கொண்டு சொல்லிட்டாரு. 10 பேர் போனால் ஒருத்தவன் தான் திரும்பி வந்தான். அப்போ 10 பேர் இருக்கும்போது ஒருத்தவன் மட்டும் வித்தியாசமாக சிந்திக்கிறான். 9 பேர் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. 9 பேர் என்ன, சுகமாயிடுச்சு, கை கால் நல்லா ஆயிடுச்சு, இப்போ நம்ம சுரிஞ்சிக்குவோம் ஒருத்தங்களுக்கு. இல்லை அப்படித்தான் முதல்ல உட்கார வச்சு, உனக்கு நான் நீ திரும்ப என்ன சொரிய சொன்னல, உனக்கு சொரிய முடியாமல் போச்சு, உட்காரு, முதுவை கொண்டா, சொரிஞ்சு என்ன சொரியது, உலகம் ஆசை போயிட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் பார்த்தான், எனக்கு யார் சொரிஞ்சாலும் சொரியாட்டினாலும் பரவாயில்ல, என் தேவன் இடத்துல போய் நன்றி என்று சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் உடம்புல இருக்கிற எல்லா ஆரிப்பும் போயிடும். இல்லை, அவன் மட்டும் ஓடி வந்து இயேசுக்கிட்ட நிற்கிறான். இயேசுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இயேசு பார்க்குற 2025 டிசம்பர் மாதத்தில் நன்றி செலுத்துவதற்கு இவன் வந்துட்டானா பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த புறஜாதி ஆள் தான் நன்றி செலுத்த சொன்னாரா? இல்லை. அப்போ பாருங்க, அந்த நன்றி தேவன் அங்கே என்ன பார்த்தாரு? நீ சுகமாட்டியாப்பா, பிதாவுக்கு மகிமை உண்டாகுவதாக என்னுடைய நாமத்தை அப்படிலாம் சொன்னாரா? இல்லை. அந்த நன்றின்ற நன்றி வந்து வார்த்தை இல்லை, அது உணர்வு இல்லை. அப்போ அதை சொல்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் சொல்கிறாரு, நீ நன்றி செலுத்தும் போது எப்படி வரணுமான்னு சொன்னால், சங்கீதம் 104 சொல்லுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வரணும். புகழ்ச்சின்னு சொல்வது என்னன்னு சொன்னால், அவரை புகழ்வது கிடையாது, குளோரிஃபை பண்ணுவது. நீ அவர் செஞ்ச நன்மைகளை நினைக்கும் பொழுது அப்படியே அவரை குறித்த ஒரு சிந்தனை உனக்குள்ளே வந்துடணும். அந்த தேங்க்யூன்னு சொல்கிற வார்த்தைக்கு பாருங்க, அந்த வார்த்தையில் அவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்களேன். அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அது தேவனு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த குஷ்டரோகி கிட்ட என்னத்தை பார்த்தாருங்க அவர்? ஒன்றும் இல்லை, அவன் நன்றி சொல்லணுன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு தெரியும் அவன் வருவான்ட்டு. ஆனால் அவன் வந்ததை சொல்கிறாருல்ல. அப்போ நீங்கள் நான் அந்த சுகமான 10 பேரா, அதில் இருக்கிற 9 பேரா இல்லை, அதில் இருக்கிற ஒரு ஆளாக நம்ம இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு. அப்போ அந்த நன்றி செலுத்தக்கூடிய பாருங்க, அதனால தான் நம்ம எப்பவுமே இந்த நன்றி உணர்வு இருக்கணும். இல்லை, நன்றி உணர்வு உள்ளவர்களா பவுல் சொல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க, உணர்வு உள்ளவர்களாக இருங்க. காரணம், தேங்க்ஸ் என்பது வார்த்தை கிடையாது, அது ஒரு உணர்வு, அது வந்து ஒரு உணர்ச்சி, அது வந்து ஒரு எமோஷன். அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, முடிச்சுக்குவோம். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நன்மையை செஞ்சுட்டார். இப்போ வர வருஷம் எப்படி இருக்கும்? 2026 எப்படி இருக்க போகுது? ஆமே, நல்ல காரியங்களை தட்டுங்க. ஆனால் நீங்கள் யூடியூப்பை தட்டி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம். இன்னைக்கு என்ன தம்ம ஒன்றுன்னா, அந்த ஜனங்களை பயங்காட்டியே சேனல் வச்சுருக்குறவங்க. அதுக்குள்ளே வந்து இந்த திருக்கத்தனம் 7000 வருஷத்துக்கு முன்னாடியாச்சு, 6000 வருஷத்துக்கு முன்னாடியாச்சு, அப்படி ஏதாச்சு இப்படி ஏதாச்சு. இவர் தான் வருஷம் அந்த டிசம்பர் 31 உட்காந்து யூடியூப்பில் சேனலில் போடுது. இந்த வருஷம் நான் என்ன கேட்குறேன், வருஷம்னா பூபங்கம் வருந்தான், சுனாமி வருந்தான், மழை பெய்யுந்தான், வெயில் வரந்தான், நிலநடுக்கம் வருந்தான், காற்று அடிக்கும். இது என்ன புதுசாக இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம்? ஆனால் அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்துச்சோ நடக்கலையோ, இப்போ நான் இல்லை, வேதத்தில் சொன்ன தீர்க்கதரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த தீர்க்கதரிசனம் எடுத்து வாசிக்கலாமா? எல்லாரும் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அது வாசிங்க. அதுனா இப்போ வந்து 2026 வாசிங்க. 2026 உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். 2026 வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கும். நல்ல கரையில தட்டுங்களேன். இந்த ஒரு தீர்க்கதரிசனம் தவிர நீங்க வேற எந்த தீர்க்கதரிசனம் வந்தாலும் நீங்க வந்து நிலநடுக்கம் வருமா? வரும். எனக்கு வராது. இல்லை, ஆமாம். புயல் வெள்ளம் காற்று வருமா? வரும். எனக்கு வராது. சுனாமி வருமா? எனக்கு வராதுங்க. ஏன்னா வசனம் சொல்லிடுச்சுங்க.
2026 உன் தேவன் விசாரிக்கக்கூடிய வருஷமா இருக்க போதுங்களாம். அவர் தேசத்தை விசாரிக்கிறான்னு சொன்னா தேசத்துல இருக்கிற நம்மையே விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறதுன்னு சொன்னா அங்கே வந்து பிரதர் உங்களுக்கு என்ன வேணும், சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாராம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களை விசாரிக்கிறாராம். அப்போ உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி உங்களை விசாரித்து அவர் கொடுக்க போகிற வருஷம் தான் 2026. வசனம் சொல்லிடுச்சு, அந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலிருந்து வருஷத்தினுடைய கடைசி நாள் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன் மேல இருக்க போகுது. கரை நல்லா தட்டுங்களா. இதுதாங்க 2026க்கு தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம். அப்படியே எழுந்து நின்னுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.